கஞ்சா வைக்கிறவனுக்கும் சாராயம் காய்ச்சறவனுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜ மரியாதை. ஏதோ அரசியல் கட்சி கூட்டணி தொகுதி உடன்பாடு மாதிரி நீ இந்த ஏரியாவில் காட்சிக்க, நீ அந்த ஏரியாவில் காட்சிக்கன்னு நீங்களே ஏரியாவை பிரிச்சு விட்டுட்டு அதுலயும் ஒரு தொகையை வாங்கிக்கிறீங்க. இந்த அசிங்கம் பத்தாதுன்னு பப்ளிக் பிளேஸ்ல பொதுமக்கள் வாழ்ற இடத்துல விபச்சாரம் நடத்துறானே அவனை நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியுதா? கிட்ட போனா இங்க படுக்காத போலீஸ்கார யாருன்னு கேட்கிறான். இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய பெரிய அதிகாரிங்க. நீ கஞ்சா விப்பியோ சாராயம் காட்சியோ விபச்சாரம் நடத்தியோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. மாசம் 15 லட்சம் ரூபாய் மாமூல் வரும்னு சொல்லிடுறீங்க. நாம இப்படி நடந்துக்கிறதுனாலதான் அன்னைக்கு பிட்பாக்கெட் அடிச்சவன் இன்னைக்கு வீடு பூந்து கொள்ளை அடிக்கிறான். கஞ்சா கடத்துறவன் இன்னைக்கு ஆயுதம் கடத்துறான். விபச்சார விடுதி நடத்துறவன் இன்னைக்கு கட்சிக்கு தலைவனாகி நாட்டுக்கே தலைவலியா இருக்கான். ஏன் அன்னைக்கே நாம சட்டப்படி நடவடிக்கை எடுக்காதனாலதான். அரசாங்கம் சொல்றமே, எது அரசாங்கம்? எம்பி, எம்எல்ஏ, மந்திரி இவங்க அரசாங்கம் இல்ல, மக்கள் தான் அரசாங்கம். அவங்க தான் நமக்கு முதலாளிங்க. நீ நான் அரசாங்க சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் வேலை பார்க்கிறோமோ வேலை பார்க்கலையோ மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறோம். அது எப்படி வருதுன்னு தெரியுமா? நாட்டுக்காக மக்கள் கஷ்டப்பட்டு கட்டுற வரி பணம் தான் அது. மாசம் சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு வாட்ச்மேன் வைக்கிற மாதிரி நாட்டை பாதுகாக்க எல்லையில ராணுவ வீரர்களையும் எல்லைக்குள்ள நம்மளை நியமிச்சிருக்காங்க. நாம அவங்களுக்கு உண்மையா நடந்துக்கிறோமா? கார்கில்ல நடந்த போர்ல தான் கடமையை நிறைவேற்ற உயிரை விட்ட ராணுவ வீரர்களுக்காக இந்தியாவுல மூல முடுக்கல இருக்கிற 90 கோடி மக்களும் கண்ணீர்